நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தினுடைய தற்காலிக ஆட்சியாளர் முகமது யூனிஸுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய இராணுவம் முழு வீச்சில் களம் இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். நேற்று முதல் முறையாக வங்கதேச இராணுவம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதில் அவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வங்கதேச அரசாங்கம் ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடாரை மியான்மரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட்டுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஸ்டேட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வங்கதேச இராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் லெஃப்டினன்ட் கர்னல் சஃபிகுல் இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேருக்கு ஹியூமானிட்டேரியன் காரிடார்னா வங்கதேசத்திலிருந்து அந்த ரக்கைன் ஸ்டேட்டுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு வழித்தடம், ஒரு ஓப்பனிங் மாதிரி. ஸோ அதில் ரக்கைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கியாஸ்க்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியான்மரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட்டில் அரக்கன் ஆர்மி இருக்கிறாங்க. மியான்மர் இராணுவத்தை பெரிய அளவுக்கு எதிர்க்கிறவங்க இவங்க தான், பெரிய ஒரு குரூப் இந்த ரக்கைன் ஆர்மி. ஸோ அதற்கு அமெரிக்கா அந்த ரக்கைன் ஆர்மிக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை வங்கதேசத்திலிருந்து தான் பண்ணியாகணும். ஏன்னா அதுதான் ஒரே வழி. இந்த ரக்கைன் ஸ்டேட் பங்களாதேஷோட பார்டர் ஷேர் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு பிளான் அமெரிக்கா போடுறாங்க. யூனிஸை கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க. யூனிஸே அமெரிக்காவினுடைய கைக்கூலி தானே. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற அந்த நேரத்தில் வங்கதேச இராணுவம் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே வங்கதேச இராணுவத்தினுடைய இந்த நிலைப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து இப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார் வழியாக இந்த அரக்கன் ஆர்மிக்கு எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் வழங்க முடியும். அதுதான் இந்த காரிடாரினுடைய பேசிக் பர்பஸே. நிவாரண உதவி போகுதோ இல்லையோ, பெரிய அளவுக்கு இந்த ஆர்ம்ஸ் போய்கிட்டு இருக்கும், சப்போர்ட் பெரிய அளவுக்கு போகும். ஆனால் யூனிஸ் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவினுடைய அறிவுறுத்தலின் பேர்லாம் பண்ணல, யூஎன் கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் செயல்பட நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாராவது இராணுவத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு வன்முறையில் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா சும்மா விட மாட்டோம், கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது யூனிஸினுடைய ஆதரவாளர்கள், குறிப்பாக அந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாணவர் அமைப்பு, அதாவது ஒரு மதவாத அமைப்பு தான் அது, நஹீத் இஸ்லாம் அப்படின்றவன் அதனுடைய தலைமை. ஸோ அந்த கட்சி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, அவங்க யூனிஸ்க்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க தான் யூனிஸே உட்கார வச்சாங்க. ஸோ அவங்க வங்கதேசத்து இராணுவத்தின் மேலே இப்போ மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வங்கதேச இராணுவம் இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாங்களோ, யூனிஸை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடணும்னு சொல்லி பெரிய அளவுக்கு திட்டம் போட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வங்கதேச இராணுவம் விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யூனிஸுக்கு இன்னொரு பெரிய மெசேஜையும் வங்கதேச இராணுவம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷனை நடத்தியே ஆகணும், வங்கதேசத்தில் எலெக்ஷன் கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. யூனிஸ் தன்னுடைய அந்த பதவி காலத்தை பயன்படுத்திக்கிட்டு வங்கதேசத்தில் நிறையா மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவுக்கு எவ்வளோ இடம் அளிக்க முடியுமோ அவ்வளோ இடத்த அளிச்சிடணும். இன்னொரு பக்கம் சீனாவுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணுமோ அவ்வளோ இடம் கொடுத்துடணும், பாகிஸ்தானுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணுமோ அவ்வளோ இடம் கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு அஜெண்டாவில் அவர் செயல்பட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி அமெரிக்காவுக்கும் இடம் கொடுக்குறாரு, சீனாவுக்கும் இடம் கொடுக்குறாரு, பாகிஸ்தானுக்கும் இடம் கொடுக்குறாரு, என்ன ஒரு அடிப்படை விஷயம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு தேவை மியான்மரை எதிர்க்கணும், மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கவர்மெண்ட்டை காலி பண்ணணும். ஸோ அதற்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சீனாவுக்கு எதுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் இந்தியாவை முடக்கணும், சிலிகுரி காரிடாரில் பிரச்சனையை ஏற்படுத்தணும். ஸோ அதனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏர்பேஸையும் அவங்க ரினோவேட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. லால் மொனிர்ஹாத் அப்படின்ற ஒரு பழைய ஏர்பேஸ் சிலிகுரி காரிடார் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அதை சைனீஸ் அசிஸ்டன்ஸில் இப்போ பங்களாதேஷ் ரிவைவ் பண்ணுற அந்த பிளானில் இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அஜெண்டா வேறு, சீனாவினுடைய அஜெண்டா வேறு, பாகிஸ்தானினுடைய அஜெண்டா இதே மாதிரியே தான் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குது. ஸோ அமெரிக்கா இந்தியாவுக்கு பங்களாதேஷ் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்றலாம் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வேலை முக்கியம், பங்களாதேஷ்க்கு அவங்களுடைய வேலை முக்கியம். ஸோ இப்போ யூனிஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மக்கிட்ட சைனாவினுடைய சப்போர்ட்டும் இருக்குது, அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரெண்டு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிஸினுடைய சப்போர்ட் இருக்கிறனால நம்மளுடைய ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறாது, இந்தியா நம்மளுக்கு அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூனிஸ் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே தான் ஒரு விஷயம், வேறுபட்ட விஷயம், மாறுபட்ட விஷயம் நடக்குது. இன்னமும் இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வங்கதேச இராணுவம் எதிர்பாராத விதமாக யூனிஸுக்கு எதிராக பெரிய அளவுக்கு திரும்புகிறாங்க. இப்போது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்கட்சி பிஎன்பி பார்ட்டி பார்த்தீங்கன்னா யூனிஸுக்கு எதிராக களத்தில் இறங்கிட்டாங்க. கூடிய விரைவில் எலெக்ஷனை வச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில்
நேற்று பங்களாதேஷ் ஆர்மி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் யூனிஸ் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அதை வந்து அழைச்சி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மாதிரி வந்து ஒன்று நடத்துகிறாரு. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் நகோரிக் ஒய்கா அப்படின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, யூனிஸ் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார், நாடு வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழலில் வந்து இருக்குது. இந்த பிரச்சனை எதனால் அப்படின்னா, இந்தியா வந்து அவங்களுடைய டாமினன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இங்கே இவ்வளவு குழப்பமோ, அதனால் இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிஸ் அவர்கள் சொன்னார் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் ஹெகிமனி, அதாவது இந்தியாவினுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மை வங்கதேசத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியல அவனால், அதனால இங்கே ஒரு வார்லைக் சுச்சுவேஷன், ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு யூனிஸ் சொல்லியிருக்கிறாராமா. கண்டிப்பாக அது யூனிஸ் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முழுக்க அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்தியாவுக்கு எதிரான அந்த கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் வந்து அவர் விதைச்சு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த மீட்டுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, இந்த மாதிரி இன்னும் அடிப்படை மதவாத அமைப்புகள், இந்த மாதிரி யூனிஸுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப்ஸ் தான் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ முகமது யூனிஸினுடைய நாட்கள் வந்து வங்கதேசத்தில் எண்ணப்பட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வந்துட்டு கிடையாது. வங்கதேச இராணுவமா முகமது யூனிஸா அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வங்கதேசத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இதில் முகமது யூனிஸுக்கு அமெரிக்காவினுடைய பேக்கிங்கும் சைனாவினுடைய பேக்கிங்கும் சப்போர்ட் பெரிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாறாக நான் நினைக்கிறேன் வங்கதேச இராணுவத்துக்கு இந்தியாவோட சப்போர்ட் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து வெரிஃபைடோ இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே. இதில் இன்னொரு பக்கம் நம்மளுடைய அரசாங்கம் வந்து பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு இல்லீகலாக வந்திருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள தேடி கண்டறிஞ்சு லீகல் ரூட் மூலமான திருப்பி அனுப்புறது இல்லை, டக்குன்னு பார்டருக்கு கொண்டு போய் வெளியேற்றிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500 இல்லீகலாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய பங்களாதேஷிகளை இந்தியா வெளியேற்றியிருக்கிறாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி என்சிஆர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லியினுடைய சுற்றுப்புறம் அவுட்ரு ஏரியாஸ், அது நொய்டா, காசியாபாத், இந்த மாதிரி என்சிஆர் ரீஜன் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 160 அன்டாக்குமெண்டட் பங்களாதேஷிஸை ஐஏஎஃப் பிளேனில், இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு பிளேனில் கூட்டிகிட்டு அவங்கள வந்து திரிபுராவினுடைய அகர்டலாவில் இறக்கி விட்டு அங்கேருந்து பங்களாதேஷ்க்கு வந்து அனுப்ப போகிறாங்க. அகர்டலாவில் இறக்கி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி குஜராத்தில் கிட்டத்தட்ட 300 பங்களாதேஷிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து நம்மளுடைய பிளேனின் மூலமாக அகர்டலாவுக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டு பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிட்டோம். அந்த 300 பேர்த்தில் 200 பேர் பெண்கள், குழந்தைகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதி ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 140 அன்டாக்குமெண்டட் பங்களாதேஷிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அகர்டலாவுக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கேருந்து வந்து நம்ம வெளியேற்றுறோம். ஸோ இப்போ நம்ம லீகல் ரூட்லாம் ஃபாலோ பண்ணுறதுல அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்கும் அப்படின்றதுனால இல்லீகல் இமிகிரன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இம்மீடியட்டாக வந்து அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம் பார்டருக்கு, அங்கேருந்து வந்து அவங்கள வெளியேற்றிடுறாங்க. ஸோ இது எப்போ ரொம்ப தீவிரமடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த நடவடிக்கை ரொம்ப தீவிரமடைஞ்சிச்சு. இது வந்து அதிதீவிரமடையுது எப்போனா பெகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம். பாகிஸ்தானிஸ் வந்து உள்ளே இருக்கிறவங்கள வந்து கணக்கெடுங்க, விசா இல்லாமல் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறப்போ பங்களாதேஷிஸாக கிடைக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அப்படியே புத்தீசல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதில் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப கவனித்து செயல்பட்டது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அன்அக்கௌண்டடா, ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச அரசாங்கத்துக்கு, யூனிஸ் அரசாங்கத்துக்கு பிடிக்கல. இந்தியாவை இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு, இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை வச்சு வந்துட்டு நம்ம நெருக்கடி கொடுக்கலான்னு பார்த்தா இந்தியா இந்த விஷயத்துலையும் உஷாராயிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கல, பாகிஸ்தானுக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து உளவு வேலையில் ஈடுபடுறாங்க. குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மீது நிறையா வந்து வைக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க யாருமே அன்அக்கௌண்டட், இவங்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது. அதனால தான் அவங்க நம்ம டீபோர்ட்டே வந்து பண்ணுறோம். இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா, இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. எப்படி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இப்போ நிலைமை இருக்குதோ அந்த மாதிரி தான் இருந்தது. முயிஸு வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கடுத்து நிலைமை டோட்டலாக மாறிச்சு. போன வருஷமே 2 தடவை முயிஸு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு வந்தார். ரொம்ப நார்மலாகிடுச்சு ரிலேஷன்ஷிப்பு. இப்போது மால்தீவ்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா கலீல் வந்து ஒரு 3 நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருந்தார். நேற்று நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து ஒரு பைலேட்ரல் டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. ஒரு ஹை லெவல் விசிட் இது. பெரிய அளவுக்கு ஒரு டெலிகேட்ஸை ஃபாரின் மினிஸ்டர், மால்தீவ்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த
காம்ப்ரிஹென்சிவ் எக்கானமிக் அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பெரிய அளவுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து முயிசு இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ ஃப்ரேம் செய்யப்பட்டது. ஸோ அதை பற்றி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக மால்டீவ்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்னன்னா, பெகல்காமில் நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் நாங்கள் உறுதுணையாக இந்தியாவோடு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்துறது, பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்துறது, ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது மீனிங். இதே துருக்கி அசர்பைஜானில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாகிஸ்தான் உள்ள தாக்குதல் நிகழ்த்துனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்துல்லா கலீல் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், அதாவது நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. மால்தீவ்ஸ் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷம் ரொம்ப ஒரு கஷ்டமான பொருளாதார சூழலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய உதவியாற்றுனீங்க, அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஒவ்வொரு மால்தீவ் சிட்டிசனினுடைய வாழ்க்கையிலையும் அது வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய அந்த ஃபாரின் பாலிசி சவுத் ஏஷியாவில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. எப்பயுமே நம்மளுக்கு பாகிஸ்தானோடையும் சீனாவோடையும் பிரச்சனை அவங்கள கணக்கில் எடுத்துருங்க. நேபாளோடையோ பூட்டானோடையோ மால்தீவ்ஸோடையோ ஸ்ரீலங்காவோடையோ நார்மலாக தான் இருக்குது. இப்போது பங்களாதேஷ் தான் ஒரு பெரிய பிரச்சனை. பங்களாதேஷ் தான் ஆட் ஆன் அவுட்டுன்ற மாதிரி. ஸோ அங்கே நார்மல் ஆகிடுச்சுன்னா சுச்சுவேஷன் ஓவராலாக வந்து நார்மல் ஆகிடும். பங்களாதேஷத்தில் அடுத்து கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ தான் போகிறது. யூனிஸினுடைய அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே. சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்துமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.